நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியை சேர்ந்தவர் முனியப்பன். பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இவர் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 28ஆம் தேதியன்று 20வது வார்டு திமுக கவுன்சிலரான ரம்யா என்பவர் வழக்கம் போல் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த முனியப்பனிடம் ரம்யா தனது பகுதியில் நடைபெற்ற கான்ட்ராக்ட் பணிகள் தொடர்பான கோப்புகளை கேட்டுள்ளார். அதற்கு முனியப்பன் வேறொரு நாளில் எடுத்து தருகிறேன் என கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த ரம்யா, எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டியா என முனியப்பனை திட்டியதாக தெரிகிறது. இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு கவுன்சிலர் ரம்யா நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்து முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். ஆனால் அங்கு நகராட்சி ஆணையர் இல்லாத நிலையில் அவரின் அறைக்கு முனியப்பன் அழைக்கப்பட்டார். அங்கு சில அதிகாரிகள், ரம்யா மற்றும் திமுக சேர்மன் நிர்மலாவின் கணவரும் 8வது வார்டு கவுன்சிலருமான ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் இருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த முனியப்பனிடம் சில அதிகாரிகள் முன்னிலையில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த விசாரணையின் போது முனியப்பனை கவுன்சிலர் ரம்யாவிடம் மன்னிப்பு கேட்குமாறு கூறியுள்ளனர். அதற்கு முனியப்பன், என்னை மன்னித்து விடுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு 8வது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன், வெறுமன மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா என கேட்டிருக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான முனியப்பன் தானாகவே சென்று கவுன்சிலர் ரம்யாவின் காலில் விழுந்து கதறி அழுதபடி மன்னிப்பு கேட்டார். தற்போது இந்த சம்பவம் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை கண்ட பலர் நகராட்சி ஊழியரை இவ்வாறு அவமானப்படுத்திய கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.